حسبنا الله ونعم الوكيل. நாங்கள் ஒருவருக்கு நல்லது செய்கிறோம் தானே, யாருக்காவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் நலவுகள் செய்கிறோம். அப்போ நாங்கள் யோசிச்சுக்கிறோம், பல விஷயங்களை நாங்கள் யோசிக்கிறோம். நாங்கள் செஞ்ச நலவுக்கு அவங்க நன்றி கடன் வைக்கிறாங்க, இல்லை நாங்கள் செஞ்ச உதவியை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கவலைப்பட்டு எத்தனையோ நல்ல விஷயங்களை நிறுத்திருக்கிறோம் தானே. அப்படியாப்பட்ட சகோதரிகள் இந்த விஷயத்தை கேளுங்க. மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்க, அது எந்த வகையில் இருக்கட்டும், ஏதாவது ஒரு நல்லது செய்கிறீங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் காலத்தில் மறந்துட்டாங்க, அல்லது சிலர் துவா செஞ்சுட்டு இருப்பாங்க, பிரார்த்தனை செய்வாங்க, மறக்க மாட்டாங்க. இப்படி பல சகோதரர்கள் இருக்கிறாங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஏன் இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் கூட மனைவி யோசிக்கிறேன், நான் எவ்வளோ நல்லது செய்கிறேன், எவ்வளோ சமைச்சு போட்டிக்கிறேன், எவ்வளோ இது செஞ்சுக்கிறேன், நன்றி கட்டவன் நன்றி வைக்கலையேன்னு யோசிக்கிறோம் தானே. அல்லது கணவன்மார் யோசிக்கிறாங்க தானே, எவ்வளோ நல்லது செஞ்சுக்கிறேன், கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன், எல்லாம் செஞ்சுருக்கிறேன், ஆனால் நன்றி வைக்கலையே, இப்படியெல்லாம் கதைச்சிட்டாலே அப்படின்னு யோசிக்கிறோம். இது இப்படியாக ஒவ்வொருத்தரும் ஊர் மக்கள் யோசிக்கிறது நிர்வாகம் ஊர் மக்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுக்கும், ஆனால் மக்கள் நன்றி வைக்கலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் தானே. அப்படியேப்பட்ட சகோதரர்கள் ஒன்று விலையும் கொள்ளணும். என்னென்னா, நாங்கள் செய்கிற நல்லது எங்களுக்கே தான். நாங்கள் எதை அறுவடை செய்கிறோமோ அதைத்தான் விதைப்போம். அது இப்போ இன்றைக்கி மக்கள் எங்களுக்கு நன்றி கடன் வச்சாங்க, அது சப்ஜெக்ட் ஒன்றே இல்லை. இன்றைக்கி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் செய்யக்கூடிய நலவுகள் அது எங்களுக்கே தான் செய்கிறோம். நாங்கள் எந்த விஷயத்தை எந்த கெடுதிகளை செய்கிறோமோ அதுவும் எங்களுக்கு தான் சேரும். யாருக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னு சொன்னால், உங்களோட பிரார்த்தனை அவசரமாக ஏற்றுக்கொள்ளப்படணுமா இருந்து சொன்னால், நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நலவுகளை செஞ்சுக்கிறீங்களோ, இறைவனுக்காக அல்லாஹ்வுக்காக என்ன நலவுகளை செஞ்சுக்கிறீங்களோ அந்த நலவுகளை உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே தெரியும். பப்ளிசிட்டியெல்லாம் இன்றைக்கி வேஸ்டாகாது. பப்ளிக்கில் பப்ளிக்குடைய பணத்தை எடுத்து நலவு செய்கிறதா இருந்தால், பப்ளிக் தரக்கூடிய உதவிகளை பொதுவாக தரக்கூடிய உதவிகளை நலவு செய்யக்கூடியவும் அது பப்ளிஷ் பண்ணுறது வேறு விஷயம். தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் ஏதாவது நலவுகள் செய்கிறோமாக இருந்துச்சு சொன்னால் பப்ளிசிட்டி பண்ணினா இந்த இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. அதெல்லாமல் நாங்கள் ரகசியமாக செஞ்சோம்டா, நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த அனைத்து ரகசியத்தையும் ரப்புக்கு முன்னால் அவசரமாக என்ற துவா கபூலாகும்னு சொன்னால், எங்களோட பிரார்த்தனை நல்லா ஏற்றுக்கொள்ளணுமா இருந்துன்னு சொன்னால், இந்த விஷயங்களை முன் வச்சு ரப்பிடத்தில் துவா கேளுங்க. யா அல்லாஹ், இதெல்லாம் உனக்காக செஞ்சது, நான் இன்றைக்கு எப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், அந்த நிலைமையை நீ தான் சீராக்கி தரணும், அந்த தேவையை நீ தான் பூர்த்தி செஞ்சு தரணும்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த துவா அவசரமாக கபூல் செய்யப்படும். அதுக்குண்டான ஆதாரம் தான் 3 பேர் குகையில் மாட்டிக்கொண்டாங்க தானே. அந்த குகையில் மாட்டிக்கொண்ட நேரங்களில் அவங்க எந்த ஆயுத பலமும் இல்லை, ஆள் பலமும் இல்லை, தொடர்பு கொண்டுறதுக்கு எந்த விதமான சாதனமும் இல்லை. கல்லை தள்ளி பார்க்குறாங்க, ஒன்றும் சரி வரலை. 3 பேர் குகைக்குள்ளே போனாங்க மலையிலேருந்து காப்பாற்றி கொள்றதுக்காக. பெரிய பாறாங்கல் அந்த குகையை அடைக்குது. எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. கடைசி எடுத்த முடிவாங்க என்னென்னு சொன்னால், நாங்கள் ரப்புக்காக என்னென்ன நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கிறோமோ அது எல்லாத்தையும் முன் வச்சு நாங்கள் ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்வோம்னு சொல்லி 3 பேரும் 3 விதமாக பிரார்த்தனை செய்கிறாங்க. கல் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று அவங்க வெளிவரக்கூடிய பாதை திறப்பட்டதாக வரலாறுகள் சொல்லி வருகிறாங்க. அந்த 3 பேருடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும். ஞாபகம் ஊட்டலுக்காக சொல்கிறேன். முதலாவது சொன்னார், என் பெற்றோரை நான் எந்த அளவுக்கு சங்கைப்படுத்துகிற விஷயத்தை அவர் முன்வைக்கிறாரு. அது பெரிய சம்பவம். நான் நோமலை சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம்ன்றதால். 2வது செய்யக்கூடிய நபர் வேலைக்காரர், அதாவது ஊழியரோட எப்படி நடந்து கொண்ட இந்த விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். யாரெல்லாம் இது உனக்காகத்தான் நான் விட்டு கொடுத்தேன்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 3வது ஒரு தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிடத்தை தவறான முறையில் தவறான முறையில் ஈடுபடணும் என்று சொல்லி முயற்சி செஞ்ச நேரத்தில் அந்த பெண் அல்லாஹ்வுக்காக இதை தவிர்த்துக்கோன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் இதை விட்டேன் உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லி இவர் 3 விஷயங்கள் 3 பேரும் சொன்னதுக்கு இணங்கத்தான் அந்த குகையுடைய பாதை திறப்பட்டதாக வரலாறுகள் சொல்லுது. அப்போ எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டம், சோதனைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் அல்லாஹ் இடத்துல துவா கேட்குறதுக்கு மெயின் சப்ஜெக்ட் என்னென்னு சொன்னால், முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் என்ன நலவுகளை செஞ்சுக்கிறோமோ அந்த நலவுகளை அல்லாஹ்விடத்தில் முன் வச்சு துவா கேளுங்க. அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். அது அல்லாஹுக்காக செஞ்சிருக்கிறதுல, அதாவது நாங்கள் செய்யக்கூடிய நாங்கள் முன்வைக்கக்கூடிய செயல் அது அல்லாஹுக்காக செஞ்சிருந்தேன்னு சொன்னால் எங்களுடைய நீயத்தை அறிஞ்சவன் அவன் அதுக்குண்டான பிரதிபலன் நிச்சயமாக தருவான். இது போன்ற நல்ல விஷயங்களை
நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள விரும்பினு சொன்னால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.